ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், 17ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கும்போது, 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப அழகாக சொல்லுது. அந்த மனுஷனோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? அந்த வனாந்தரத்திலே உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். ஹலோ, அடுத்த வசனம் நீங்கள் வாசிக்கணும். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லி அவனை விட்டு வேறு ஒருவனிடத்திற்கு திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டார். ஹலோ, கவனிங்க. தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாரும் இப்பொழுது அவங்க தான் மிலிட்ரி. கோலியாத் என்கிற மகா பெரிய அரக்கன் ஆப்போசிட்டில் நின்று கத்திட்டே இருக்கான். எவனாவது ஒருத்தன் வாங்கடா அப்படின்னு கத்திட்டே இருக்கிறான். அப்போ தாவீது போய் கூட்டத்துக்குள்ளே கேட்குறான், இந்த பெலிசியனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறான். கேட்டவொன்னே மூத்த சகோதரன் மிலிட்ரியில் இருக்கிறவன் சொல்கிறான், டேய், நீ மேய்க்கிறதே கொஞ்சம் ஆடு, அதை விட்டுட்டு இங்கே எதுக்குடா வந்த? யுத்தத்தை பார்க்க தானே வந்த, எங்களுக்கு கொடுக்கறதா வந்த, கொடுத்துட்டு போயிட்டேர் அப்படின்றான். ஆனால் தாவீது, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லி ஏற்கனவே கேட்டது போல இன்னொருத்தரத்துல போய் கேட்டான். அப்படின்னா தன்னுடைய அண்ணன் சொன்ன வார்த்தையை காதிலே வாங்கல. அதே போல கோலியாத் அங்க இருந்து பேசுறான், நீ என்ன பெரிய ஆளு, இந்த இளைஞன் குட்டிப்பை என்னென்னமோ தேவர்களை கொண்டெல்லாம் சபிக்கிறான். அவன் பேசின வார்த்தையை குறித்து இவன் காதுல கேட்கவே இல்லை. அதனால தான் அவ்வளோ பெரிய கோலியாத்தை தாவீது ஜெயித்தான். ஸோ இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, நீங்களும் இந்த தாவீதை மாதிரி ஆகுங்க. சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் கேட்டீங்கன்னா உங்களை பேசி பேசி ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்க. உங்களை எழும்ப விட மாட்டாங்க. நீங்கள் எழும்ப முடியாது. உங்கள் பலனெல்லாம் போயிட்டு, மனுஷனுடைய வார்த்தைகள் என்கிறது ஆயுதம், மனுஷனுடைய வார்த்தை என்கிறது பட்டயம். அது கொன்றும், அது உட்கார வச்சிரும். நான் சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேரை கூட அவர்களுக்கு வராத ஒரு காரியம், அவர்களை வாழ்க்கையில் செய்யாத ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி உட்கார வச்சிட்டாங்கல்ல. 5 வருஷம் வீணா போச்சு, 4 வருஷம் வீணா போச்சு. நிறைய பேர் எதிர்காலத்தையே இழந்திருக்கிறீங்க. காரணம் என்னன்னா, மனுஷன் பேசின வார்த்தை தாங்க காரணம். இல்லை, மனுஷனுடைய வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் எல்லா பேசப்படுகிற எல்லா வார்த்தையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எடுத்துக்கவே கூட. சில வார்த்தைகள் எடுத்துக்கிற வார்த்தைகள் என்று ஒன்று இருக்குது. ஆனால் எல்லா வார்த்தையும் எடுத்து உங்களை கஷ்டப்படுத்துகிற, உங்களை அழிக்கிற, உங்களை நிர்மூலமாக்குற, உங்கள் எதிர்காலத்தை நாசம் பண்ணுற வார்த்தையை தயவு செய்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. இன்னொரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதை வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும்போது, நான் வாசலுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனே பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்களில் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கட்டு போவானேன் என்று அவர்கள், 4வது வசனம், அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். 4 தரமும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். 5ஆம் தரம் சன்பல்லாத்தும் அந்த பிரகாரமே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினார். அதிலே நீரும் யூதரும் கலங்கம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாய் நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும். இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் இதை வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நெகேமியா அலங்கத்தை கட்டும் போது அந்த ஏரியாவிலே முக்கியமாக இருக்கிற சன்பல்லாத்து, கேஷேமு, இப்படிப்பட்ட தொபியா, இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து நீ நீ வந்துருப்பா, இந்த இடத்துல நம்ம கண்டு பேச வேண்டியது இருக்குது, நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு விசை அல்ல, 4 விசை. 4 விசையும் நெகேமியா அவர்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லி அனுப்புனாராமா? ஒரே வார்த்தை, இல்லை நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் இப்போ வரக்கூடாது. அவங்க பேசுகிற வார்த்தையை தான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லைங்க. ஒருவேளை அப்படி அவன் பேசின வார்த்தையை மைனஸாக பேசுகிற அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணியிருந்தா அந்த அலங்கத்தை கட்டி முடிச்சிருக்க முடியாது. ஸோ இந்த வசனங்களெல்லாம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை. இந்த சூழ்நிலையில், உலகமெல்லாம் பல சூழ்நிலையில் இருக்குது. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கலாம். அவ்வளோதான், நீ முடிஞ்ச, நீ எழும்ப முடியாது. எத்தனையோ வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரலாம். கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனுடைய வார்த்தைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற தைரியமான வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்பர் 2, 2வது, ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வார்த்தையில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வாசிக்க போகிற இன்னொரு வசனத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். எசேக்கியலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை பேசப்படுகிற வார்த்தையை குறித்து எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எசேக்கியல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது, மனுப்புத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலக வீட்டார். மனுப்புத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களுடைய வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். நம்பர் 2. 2வது, ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷன் பேசுகிற வார்த்தையை குறித்து, எந்த வார்த்தையை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தைக்கு தேவனுடைய பிள்ளை பயப்பற்றக்கூடாது. பயப்பற்றக்கூடாது. நம்ம நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அவிசுவாசம் என்ன அப்படின்னா, மனுஷன் பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் அப்படியே பயப்பட்டுருவாங்க. உன்னை நாளைக்கு தூக்கிடுறான் பாரு, உன்னை நாளைக்கு அப்படி பண்ணிடுறான் பாரு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே பயப்படுறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அப்படி பண்ணிடுவானோ, இப்படி பண்ணிடுவானோ, அதை செஞ்சிருவானோ, இதை செஞ்சிருவானோ. வேதம் சொல்லுகிறதா, அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. நீங்க மனுஷனுடைய வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவனுடைய பிள்ளை பயப்படக்கூடாது. என் திருச்சபையில் ஒரு நாள் ஒரு தாயார் அழுது கொண்டிருக்கிறார்கள். பின்பாக ஒரு தகப்பனார் கால் அப்படி நடக்க முடியாமல் சேரில் உட்காரார். என்னன்னு விசாரிச்சா, இன்னும் 3 மணி நேரத்தில் எங்கள் கணவனாருடைய கால்களை கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க போகிறாங்க. காலெல்லாம் அழுகிருச்சு. டாக்டர் டைம் கொடுத்தார். ஆப்ரேஷனுக்காக ஆயத்தமாகி துணியெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நான் சொல்ல, டாக்டர் தானே பேசினாங்க, கர்த்தர் ஒன்றும் பேசலையே. டாக்டர் உங்களை படைக்கலையே, டாக்டர் ட்ரீட்மெண்ட் மட்டும்தானே பார்ப்பாங்க. உயிரை கொடுத்தது கர்த்தர் தானே, கால்களை கொடுத்தது கர்த்தர் தானே. ஆண்டவர் செய்வார். அவர்களுக்குள்ள விசுவாசத்தை வர வச்சு அவங்கள ஜெபிக்க சொல்லி, நீங்கள் போயிட்டு நல்ல செய்தி தான் சொல்லுவீங்க, போங்க அப்படியே அனுப்பி வச்சேன். போனாங்க. போயிட்டு ஒரு 10-15 நிமிஷம் முடிச்சுட்டு டாக்டர் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணாங்க. பாஸ்டர், ஆப்ரேஷன் 3 நாள் தாண்டி பண்ணால் போதும் அப்படின்னு 3 நாள் தாண்டி தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன், 3 நாள் கிடையாது, 3 வருஷமானாலும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த காலை எடுக்க மாட்டாங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு. கர்த்தர் அதே போலவே அற்புதம் செய்தார். இன்று 2 கால்களோடு நல்ல வேலை செஞ்சுட்டு குடும்பமாக கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் அஞ்சுறீங்க மனுஷனுடைய வார்த்தைக்கு? நீங்கள் ஏன் ஒரு சாதாரணமான ரிசல்ட்டுக்கு நீங்கள் அஞ்சுறீங்க? அவன் நல்லா இருக்க மாட்டான்னு சொன்ன உடனே நீங்கள் நல்லா இல்லாமல் போயிடுவீங்களா? அவன் சாபம் போட்டோன்னா அந்த சாபம் உங்களுக்கு பலிச்சிருமா? நிறைய பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் ஊழியக்காரர் எங்களை பார்த்து சாபம் போட்டார், பாஸ்டர் அந்த பாஸ்டர் எங்களை பார்த்து சாபம் போட்டார். நான் சொல்கிறேன், சாபம் போடுற ஊழியக்காரங்க முதல்ல அவங்க ஊழியக்காரங்களே கிடையாது.
அவங்க ஊழியக்காரங்க கிடையாது. அவங்கள யார் ஊழியக்காரங்க லிஸ்ட்டில் சேர்த்தீங்க? சபிக்கிறவங்க ஊழியக்காரங்க கிடையாது. வேதம் சொல்லுது, சபிக்கிற வார்த்தை தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வராது. ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை, ஸ்ட்ரிக்டான வார்த்தையே சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் என்று ஒரு எச்சரிப்பு செய்தியை உங்களுக்கு சொல்லலாமே தவிர யாராலும் சபிக்க முடியும். யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து சபிச்சாங்க அப்படின்னா நீங்கள் சபிக்கிறதை குறித்து கவலைப்படாது. அந்த சாபங்கள் உங்கள் தலை மேலே வரவே வராது. நானும் என்னுடைய சின்ன வயதில் எத்தனையோ பேர் என்னை பார்த்து எவ்வளோ சாபம் விட்டுருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற பண்ணியிருக்கிறார். ஸோ நம்பர் 2, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷனுடைய வார்த்தைக்கு அஞ்சக்கூடாது. உங்களை மிரட்டுறாங்களா, உங்களை ஏதாவது சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி மிரட்டுறாங்களா, நான் நம்புகிறேன் அங்கே உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆண்டவர் யாரோ ஒரு நபரை கர்த்தர் அனுப்புவார்.